चेत् रामानुजेत्येषा चतुरा चतुरक्षरी कामवस्थां प्रपद्ये रञ्जन्तवो हन्तमादृशाः ரா மா நு ஜ என்னும் 4 எழுத்துடைய இந்த ஒரு பதம் மட்டும் இல்லாமல் இருந்தது என்றால் நம்மை போன்றவர்கள் எப்படி இந்த பிறவியில் இருந்து வெளியேற முடியும் என்பதாக பெரியவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த ஸ்லோகத்தை நாம் முன்னமே பார்த்திருக்கிறோம். அவ்வப்பொழுது கேட்பதனாலே நமக்கு ஒரு ஆத்ம சுத்தியானது உண்டாகின்றது. ராமானுஜர் பஞ்சாச்சாரிய பராஸ்ரயர் என்று போற்றுதலுக்குரியவராய் திகழ்கிறார். அதாவது ஒரு பெரிய தனிகர் அல்லது ஒரு ராஜா. அந்த ராஜா பெரும் சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறான். பெரும் சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கின்றான். அரசன் என்றாலேயே சார்வபௌமன் என்றாலேயே அவனுடைய செல்வத்திற்கு கணக்கு வழக்கு உண்டா என்ன? அப்படி கணக்கு வழக்கு இல்லாமல் அவன் சொத்துக்களை சேர்த்து வைத்திருக்கிறான் அல்லவா அந்த அரசன். அங்கே அவனுடைய ஒரு பிள்ளை, ஒரு சிறு பிள்ளை. அந்த சிறு பிள்ளைக்கு இன்னும் விவரம் ஏற்படவில்லை. அதாவது உலகத்தினுடையதான நடைமுறை பழக்க வழக்கங்களை எல்லாம் அறிந்து அதற்கேற்றாற் போலே செயல்பாடுகளை எல்லாம் திருத்திக் கொள்வதற்காக ஒரு பிள்ளை தான் முயற்சிக்கும் பொழுது அந்த பிள்ளை இப்பொழுது தான் வளர்ந்து கொண்டு வருகிறான். இன்னும் சற்று காலங்கள் ஆகும் அவன் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கு என்பதான ஒரு நிலை. அப்பொழுது அரசன் என்ன செய்வான்? தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தனக்கு மிகவும் வேண்டிய மந்திரிகளிடத்தில், எந்த மந்திரிகள் மூலமாக இவை அனைத்தையும் பரிபாலனம் செய்து கொண்டு வருகிறானோ அப்படி தனக்கு மிகவும் வேண்டியவர்களான அந்த மந்திரிகளிடத்தில் அவற்றையெல்லாம் ஒப்படைத்து வைத்து, வெகு ஜாக்கிரதையாக நீங்கள் பரிபாலனம் செய்து கொண்டு வாருங்கள். என் பிள்ளைக்கு விவரம் வந்தவுடன், அவனுக்கு முதிர்ச்சி ஏற்பட்டவுடன் இதையெல்லாம் அவனிடத்தில் நீங்கள் ஒப்படையுங்கள் என்று சொல்லுவதை போலத்தான் ஆளவந்தார் சம்பிரதாயம் என்னும் பெரும் செல்வத்தை ராமானுஜரிடத்தில் விநியோகம் செய்வதற்காக தன்னுடைய 5 பெரும் சீடர்கள் திறத்தில் தனித்தனியாக சில அபூர்வ விஷயங்களை எல்லாம் ஒப்படைத்து உள்ளார். தனித்தனியாக அந்த விஷயங்களை எல்லாம் ஒப்படைத்து அவரவர்கள் தாங்கள் கை கொண்டிருக்கக்கூடியதான பெரும் செல்வத்தை ராமானுஜரிடத்தில் மறுபடியும் அளிப்பதற்கு உரியதான ஏற்பாடுகள் ஆளவந்தாராலே செவ்வனே செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் எதிகட்கிறைவன் யமுனை துறைவன் இணையடியாம் கதி பெற்றுடை ராமானுஷன். திருவரங்கத்தமுதனார் பிரபன்ன காயத்ரி எனப்படக்கூடிய இந்த ராமானுஷ நூற்றந்தாரிகள் ராமானுஜருடைய புகழ் பாடும் பொழுது கூறுகிறார், எதிகட்கிறைவன் யமுனை துறைவன், எதிர்களுக்கெல்லாம் தலைவராய் விளங்கக்கூடியவர் யாமுனாச்சாரியர். அந்த யாமுனாச்சாரியருடைய இணையடியாம் கதி பெற்றுடை, அவருடைய திருவடித்தாமரைகளை தவிர்த்து தனக்கு வேறொரு புகழ் இல்லை. அவருடைய திருவடித்தாமரைகள் தான் தனக்கு கதியாக விளங்குகின்றன என்பதாக சுவாமி ராமானுஜர் திகழ்கிறார் என்று ராமானுஜருக்கும் அந்த ஆளவந்தாராம் யாமுனாச்சாரியருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை மிக அழகாக திருவரங்கத்தமுதனார் காண்பித்தருகிறார். பெரிய நம்பிகளிடத்தில் உத்தமமான விஷயங்களை எல்லாம் அதிகரித்த சுவாமி ராமானுஜர் அதன் பின்னர் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் திறத்தில் சென்று உயர்ந்த சம்பிரதாயார்த்தங்களை எல்லாம் தான் அறிந்தார். தான் அறிந்திருக்கக்கூடிய அந்த சம்பிரதாயார்த்தங்களை தன்னை அடைந்திருக்கக்கூடிய சச்சிஷ்யர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தார். திருக்கோஷ்டியூர் நம்பி எம்பெருமானை காட்டிலும் இவருக்கு இருக்கக்கூடிய காருண்யத்தை நினைத்து, அடே அப்பா, இப்படி ஒரு கருணா ரூபமா என்பதாக போற்றி புகழ்ந்து, எம்பெருமானை விட இவர் மேன்மை பெற்றவர் என்னும் காரணத்தினாலே எம்பெருமானார் என்னும் திருநாமத்தை இட்டு அவரை கொண்டாடினார் என்னும் சரித்திரத்தை எல்லாம் நாம் கீழே பார்த்திருக்கிறோம் அல்லவா. அதுபோன்று தான் திருமாலையாண்டான் திறத்திலும் சுவாமி ராமானுஜர் திவ்ய பிரபந்தங்களின் திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் அறிந்து வருகிறார். உயர்ந்ததான திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்கள் எல்லாம் அவருக்கு உபதேசிக்கப்படுகின்றன. பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகா உபனிஷத் சம ஆகமம் நமாமி அஹம் திராவிட வேதசாகரம். நம்மாழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தங்கள் வேதத்தின்
4 பகுதிகள், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்னும் 4 பெரும் பகுதிகளின் அர்த்த விசேஷமாகத்தான் நம்மாழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தங்கள் திகழ்கின்றன. அது பக்தர்களுக்கு அமிர்தம் போன்றது. வேதம் எல்லோராலையும் அபியசிக்க கூடாது. ஏனென்றால் வேதத்தை அத்தியனம் செய்வதற்கு, வேதத்தை அறிவதற்கு சில நியமங்கள் உண்டு. இதை யார் சொல்லுகிறார்கள்? வேதமே சொல்லுகிறது. தன்னை யார் பயில வேண்டும் என்பதை வேதம் உபதேசிக்கின்றது. நாம் எல்லாம் வேதத்தை நம்புபவர்களா இல்லையா? நாம் வேதத்தை ஒப்புக்கொள்பவர்களா இல்லையா? வேதத்தை ஒப்புக்கொள்பவர்களாக இருந்தால், ஏனென்றால் ஆஸ்திகர்கள் என்று பெயர் கொண்டவர்களாக இருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் எதை சொன்னதோ அதை அப்படியே எஸ் சார் என்பதாக தலையசைத்து அரச கட்டளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தில் நாம் கேள்விகளை கேட்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. அடியேன் சொல்லக்கூடியவை அனைத்துமே வேதத்தை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களுக்காக தான். வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் வேதத்தை அத்தியனம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்னும் கேள்வி எழவே போவது இல்லை. ஆனால் சுவாமி, வேதம் எல்லாருக்கும் பொது என்று முன் உபன்யாசத்தில் சொன்னீரே. ஆம், வேதம் பொது என்றால் என்ன பொருள்? வேதத்தில் பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தங்கள், சத்தியம் வத, தர்மம் சர, எல்லோரும் உண்மையே பேச வேண்டும், வாய்மையே வெல்லும், எல்லோருக்கும் நாம் ஹிதமாக நன்மையை செய்ய வேண்டும், ஒரு பொழுதும் நாம் பாவங்களை செய்யக்கூடாது, அவரவர்களுக்கு உரிய வர்ணாசிரம தர்மங்கள் என்ன உண்டோ அந்த தர்மங்களை எல்லாம் நாம் செவ்வனை செய்ய வேண்டும். இதெல்லாம் வேதம் வகுத்திருக்கக்கூடிய கட்டளைகள். ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்காகவும் சுற்றத்தார் அனைவராலேயும் கொண்டாடத்தக்கதான பண்புகளுடன் முடிவராக திகழ்வதற்கும் வேதம் வழிகாண்பிக்கிறது. அது சரி சுவாமி, வேதத்தை பயிலக்கூடாது, வேதம் எல்லோருக்கும் பயிலுவதற்கு இல்லை, ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லோருக்கும் என்றால் முன்னுக்கு பின்முரணாக இருக்கிறது என்று நினைக்கிறோம் அல்லவா? உண்மைதான். வேதத்தை பயிலுகை என்பது மிக மிக கடினம். ஏனென்றால் வேதத்தை பயிலுகை என்பது யாரோ குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கக்கூடியதான பாக்கியம். இதை வேதமே அழகாக நெறிப்படுத்தி வரைமுறையிட்டு வைத்திருக்கிறது. ஆனால் வேதத்தின் கருத்துக்கள் உலகத்தில் உள்ளதான அனைவருக்கும் பொதுவானவை. ஆகையால் அந்த கருத்துக்களை நாம் அறிய வேண்டும், வேதத்தின் பொருளை நாம் அறிய வேண்டும். முன்னை விட இப்பொழுது குழப்பம் அதிகமாகிறது. வேதத்தை அறியாமல் வேதத்தின் பொருளை எப்படி அறிய முடியும் என்று கேட்டால், மிக்க வேதியர் வேதத்தில் உட்பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் அருள் கொண்டாடும் அடியவரில் உற அருளினான் அவ்வருமறையில் பொருள். நம்மாழ்வாரின் பெருமைகளை போற்றும் கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் திவ்ய பிரபந்தத்தில் மதுரகவி ஆழ்வாருடைய கூற்று இது. மிக்க வேதியர் வேதத்தில் உட்பொருள். வியாசர், வசிஷ்டர், பராசரர், சுகபிரம்மம் முதலான பெரும் பெரும் மகரிஷிகள் அவர்கள் பரிபூர்ணமாக வேதாத்தியனம் செய்தவர்கள். அந்த வேதத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை எல்லாம் நன்கு தெள்ள தெளிவாக அறிந்தவர்கள். அவர்கள் ஸ்ரீ விஷ்ணு புராணம், மகாபாரதம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம் முதலான கிரந்தங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் வாயிலாக வேதத்தின் கருத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் நன்கு தெள்ளத் தெளிவாக நாம் அறியக்கூடியதாக நிலையில் வேதத்தின் கருத்துக்களை நமக்கு அருளி செய்தவர் யார் என்றால், நம்முடைய சுவாமியாக, நம்முடைய தந்தையாக, தாயாக, நமக்கு எல்லா விதமான உறவுகளாக, நம்மை எப்பொழுதும் ரட்சிக்கக்கூடியவராக, எம்பெருமானை காட்டிலும் நமக்கு மேலானவராக, எந்த எம்பெருமானுடைய சம்பந்தம் இவருடைய சம்பந்தத்தினால் நாம் அடைகிறோமோ அத்தகையதான நம்மாழ்வார் தான் நமக்கு எல்லாம் என்று இதனுடைய பொருள். வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். வேத வாக்கியத்தில் அறியாததான பொருளை கூட அந்த வேதத்தின் பொருளாக திரு வாய்மொழி என்னும் திவ்ய பிரபந்தமாக எங்கள் நம்மாழ்வார் அருளி செய்திருக்கும் பொழுது நாங்கள் உள்ளத்துக்குள்ளே நிறைத்துக் கொள்ளக்கூடியதாக, நன்கு உணர்ந்து அனுபவிக்கக்கூடியதாக, செயல்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இதுதான் எங்கள் நம்மாழ்வாருடைய பெருமை. ஆகையால் இந்த வேதத்தின் சுவையை, வேதத்தின் சுவை பயனான பெருமானை நமக்கு தெள்ளத் தெளிவாக காட்டித் தருவது எது? நம்மாழ்வாருடைய திவ்யமான ஸ்ரீ சுக்திகள். அது பக்தர்களுக்கு அமிர்தமயமானது. அமிர்தம் தேவலோகத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த அமிர்தத்தை தேவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். சாமானியர்களுக்கு அமிர்தம் கிடைக்கவே கிடைக்காது. வேதம் தேவலோகத்து அமிர்தத்தை போன்றது. யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் அமிர்தத்தை குடிப்பதற்கு தகுதி பெற்றவர்கள். ஆனால் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் பக்தாமிர்தம்,
பக்தி உடைய அனைவருக்கும் அமிர்தமயமானது. அவர்கள் அள்ளி பருகி பருகி அதனுடையதான பெருமைகளை எல்லாம் பிரபாவங்களை எல்லாம் அந்த ஈரச்சொற்களான பைந்தமிழ் பாசனங்களாக அவைகள் பிரவகிக்கும் பொழுது வேதத்தின் அனைத்து அர்த்த விசேஷங்களும் நமக்கு போட்டி போட்டுக்கொண்டு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்ச்சி பூர்வமான அலைகளையும் ஆனந்தத்தையும் உண்டாக்குகின்றன. எனவே பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம். சர்வார்த்ததம், உனக்கு என்ன பலன் வேணும்? நீ எதை கேட்கிறாய்? நல்ல குடும்ப வாழ்க்கை சுவாமி. இப்பொழுது எல்லாருடைய குடும்பங்களிலும் கலகங்கள் அதிகமும் மலிந்து விட்டன. ஆங்காங்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் பலவிதமான கலகங்கள் உண்டாகிவிட்டன. கணவனுக்கும் மனைவிக்கும் நடுவிலே பெரும் இடைவெளி விழுந்து விடுகிறது. கணவன் மனைவியை நம்புவதில்லை, மனைவி கணவனை நம்புவதில்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையே பலவிதமான குழப்பங்கள். என்ன செய்யலாம்? எங்கள் ஆழ்வாரின் திவ்ய பிரபந்தத்தை நன்கு உணர்ந்து அதை பாராயணம் செய்வதால் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டிர் மக்களே என்பதாகத்தான் பல பலன்களில் சொல்லப்படுகின்றன. சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம். ஷடகோபன் என்னும் நம்மாழ்வாருடைய திவ்ய விசேஷம். சஹஸ்ர சாகா உபனிஷத் சம ஆகமம். 1000 கிளை பரப்பி விளங்கக்கூடியதான சாமவேதத்துடைய பரம சாரபூதமாய் அந்த எசன்ஸ் என்கிறோம் ரசம், அந்த சாமவேதத்தினுடைய உள்பொருளாய் விளங்கக்கூடியது. நமாம்யகம் திராவிட வேத சாகரம். தமிழ்கடலாய் இருக்கக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை, குறிப்பாக திருவாய்மொழியை போற்றுகிறேன் என்கிறார்கள் நாதமணிகள். அந்த திருவாய்மொழியின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் இங்கே திருவாளையாண்டான் திறத்தில் பகவத் ராமானுஜர் நன்கு அபியாசம் செய்து வருகிறார். ஆனாலும் இடையிடையே குருவுக்கும் சிஷ்யருக்கும் நடுவில் ஒரு சில மோதல்கள் உண்டாகின்றன. அது என்ன? அந்த மோதலினால் விளைந்தது என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.